காலை வணக்கம். ரொம்ப நாளாகவே இந்த பண முதலாளிகள், பணக்காரர்கள், வட்டிக்கு கடன் கொடுப்போர், இவங்கெல்லாம் இந்த 420யும் 406யும் போட்டு சிவில் கேசஸ் எல்லாம் கிரிமினல் கேசஸ் போய் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி, ஐயோ அந்த முக்குந்து போத்ரான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த வேலை தான் ரொம்ப நாளாக செஞ்சுன்னு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ அவர் பையன் வந்திருக்கார். அவரும் வேகமாக ஹைகோர்ட்டில் இண்டிவிஜுவலாக அட்வொகேட்டுன்றாரு, 14%ன்றாரு, என்னவோ பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிட்டான். அவர் நல்லா தான் பண்ணுறாரு, இன்டெலிஜென்ட்டாக. ஆனால் வழிகிறாரு கோர்ட்டில். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன கொடியாக இவங்களுக்கு எங்கேருந்து பணம்னு தெரியல. சரி, அதை விடுங்க. இந்த நிலையில் உயர்நீதிமன்றங்கள் அடிக்கடி இந்த குவாஷ் ப்ரொசீடிங்ஸை என்டர்டெயின் பண்ணுறாங்க. 406 மேட் அவுட் ஆகுதோ 420 மேட் அவுட். அப்போ இந்த வழக்கை கொஞ்சம் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள். இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு படம் எடுக்கிறார். அந்த படம் முழுமையாகலைன்னு சொல்லிட்டு கடன் வாங்குறார். முதல் தடவை கடன் வாங்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு 30% வருமானத்தில் பங்கு தரேன்றார். அப்போவும் படம் முடியாமல் மறுபடியும் கடன் வாங்கி கூடுதலாக 17% தரேன்றாரு. 2 செக்கு கொடுக்குறாரு. பிரின்சிபல் அமௌண்ட்டு 24 லட்சத்துக்கு. அந்த 2 செக்கு திடீர்னு அது ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அது ஜம்ப் ஆகிடுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு 406 420 குவாஷ் ப்ரொசீடிங்ஸ் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. அவர் ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 406 கிரிமினல் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு இல்லை, 415 சீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி 406 குவாஷ் பண்ணிட்டு சீட்டிங்னு. அதுக்கு தான் இப்போ உச்சநீதிமன்றம் போகிறாரு. இது ஏஆர் 2026 சுப்ரீம் கோர்ட் 1547. ஏஆர் 2026 சுப்ரீம் கோர்ட் 1547 கணேசன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இந்த வழக்கில் 2 தீர்ப்பை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒரு தீர்ப்பு இரிடியம் இந்தியா லிமிடெட் டெலிகாம் லிமிடெட் வேர்சஸ் மோட்டரோலா இன்கம் 415 வராது அப்படின்னு சொல்லி 415க்கு 2 கட்டாய இன்க்ரீடியன்ஸ் வேணும். நம்பர் 1 ஆரம்பத்திலேயே ஏமாற்றும் எண்ணத்தோடு அவர் நடந்துக்கணும். இரண்டாவது அது அவருடைய அந்த ஏமாற்று எண்ணத்தின் நடவடிக்கையால் அவருக்கு பணம் வரணும், இல்லை அவர் சொல்கிற ஆளுக்கு பணம் அனுப்பணும். இது அது அந்த 2வது முறையிலையும் அவர் அதுக்கு ஒரு கெட்ட எண்ணம், உங்களை ஏமாற்றுகிறோம் என்ற அடிப்படை எண்ணம், பண லாபம் பெற வேண்டும் என்ற எண்ணம், 2 வேணுன்றது தான் இந்த தகவலில் தெரியும். இது நாட் மேடு அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேசா ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிடெட் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாலையும் வெறும் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்கிறதுனாலே சீட்டிங் வராது அப்படின்னு அந்த ஆரம்ப நிலையிலேயே அவர் ஏமாற்றுகிற எண்ணத்தோடு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராமிஸ் இஸ் நாட் என்டையர்லி இன் த கண்ட்ரோல் ஆஃப் ப்ராமிசர் அண்ட் தேர் இஸ் ஹையர் ரிஸ்க் இன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராமிஸ். அதுதான் அது இருக்குது. இதில் என்ன இப்போ ரேஷியோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கணும். குவாஷ் ப்ரொசீடிங்ஸில் ப்ரைமா பேசி கேஸ் இல்லை, அடிப்படை ஆதார வழக்கு இல்லை. அவர் பேமெண்ட்டு வாங்குறாரு கம்ப்ளைண்ட்டுக்கிட்ட, நான் படம் எடுத்தேன்னா உனக்கு ப்ராஃபிட்டில் பங்கு தரேன்ட்டு படமும் எடுக்கிறாரு. ஆனால் அவரால் அந்த அளவுக்கு படம் கொடுக்க முடியல. செக்கு கொடுக்குறாரு, செக்கில் பேங்க்கில் பணம் இல்லை. அந்த ஒரே காரணத்துக்காக 415 வரும்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு ஏமாற்றணுன்ற எண்ணமே இல்லை. அடிப்படையில் பணம் வாங்கும்போதும் இல்லை, இப்போவும் இல்லை. அவர்கிட்ட பணம் இல்லை, அவரால் அவ்வளோ லாபம் சம்பாதிக்க முடியல. இதுதான் அதனால் 415 வராதுன்னு கோர்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு விஷயமாச்சா? உங்கள் கூட இன்னும் 2 விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கணும். எனக்கு ரொம்ப மனம் வேதனையில் இருக்குது. என்னன்னா, இந்த ஹைகோர்ட்டில் நான் பார்ட்டி இன் பர்சனாக ஒரு ரிட்டு ஒன்று போட்டேன். இல்லை ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி போடணும். ஃபார்ம் ஏ நான் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால பார்ட்டி இன் பர்சனுக்கு ஃபார்ம் ஏ தேவையில்லை. ஃபார்ம் பி என்னத்துக்குன்னா, நீதிமன்றத்தில் ஒழுங்காக நடந்துக்கணும் அன்ற அடிப்படையில் போடுறது ஃபார்ம் பி. நான் போய் அந்த ஃபார்ம் பியை கடையில் வாங்கி அதில் வெறும் பிளாங்காக இருக்குது. மேலே காஸ்ட் டைட்டில் போட்டு
நான் இந்த ஃபார்ம் பியை ஃபில்அப் பண்ணி டைப் அடித்து கொடுத்தா அந்த சர்வீஸ் ப்ரொவைடரெல்லாம் இப்போ பாசிங் கிளார்க்காக போட்டிருக்காங்களா கான்ட்ராக்ட் பேசிஸ். அவங்க இது ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வெறும் ஃபார்மை மாத்திரம் வைங்கன்னு வெறும் ஃபார்மை வச்சு நம்பர் பண்ணு. இது எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சா. இதை விட பேங்க்கில் வந்து கிளைம் ஃபார்ம், நாமினிக்கு கிளைம் ஃபார்ம் கொடுக்குறாங்க. சரி, கிளைம் ஃபார்ம் கொடுக்குறாங்களேன்னு வாங்கி நோட்ரி கிட்ட கையெழுத்து வாங்கி வந்து கொடுங்கன்னா, நோட்ரி கிட்ட கையெழுத்து வாங்கினோம்னா 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி, டிக்ளரேஷன் தானே அது, வாங்கிட்டு போய் கொடுத்தா அந்த பேங்க் ஆஃபீஸர் என்ன சொல்கிறேன், இல்லை நீ வெறும் பேப்பரில் மாத்திரம் கொடு, நான் கொடுத்த பேப்பர் அதில் வந்து irrelevant பர்டிகுலர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலான்னு அதெல்லாம் நீங்கள் கையெழுத்து நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்படி இருக்குது நிலைமை. இதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ஜோசின்னு சொல்லின்னு இருந்தாங்க, செத்து போகிறவன் சாவ போகிறவன் என்ன விளங்காதவன் தன்மானம் இல்லாத சூடு சொர்ணம் இல்லாதவன்லாம் அவன் ஜெயிப்பான் இவன் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாரையாவனும் வரல, இவனுக்கு தான் வரானுங்க இந்த கிழப்பாடு இல்லாமல். இன்றைக்கி ஈவினிங் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இன்னெல்லாம் மூட்டையாக கட்டி வச்சுருப்பான் நெல்லிக்காய் மூட்டையெல்லாம். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அவுத்து விடுவாங்க. அதையும் பார்ப்போம் மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தியாவி கேட்க இந்த அளவுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன பையன்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க. அது அவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கிறதுனால தான் அதில் பல சம்பவங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். காலை வணக்கம், நன்றி.